மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 30 கேபினட் அமைச்சர்கள் மற்றும் 36 இணை அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலில் அமித்ஷா உள்துறை அமைச்சராக மீண்டும் தொடர்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் மீண்டும் பொறுப்பேற்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக மீண்டும் அவர் 2வது முறையாக தொடர்கிறார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு இணை அமைச்சராக ஹர்ஷ் மல்ஹோத்ரா மற்றும் அஜய் தம்தா ஆகிய இருவர் இணை அமைச்சர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 துறைகளின் இலாக்காக்கள் அமைச்சர்களின் இலாக்காக்கள் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கிய துறைகளான உள்துறை அமைச்சராக அமித்ஷா மீண்டும் இந்த 3வது ஆட்சியிலும் அமித்ஷா தான் உள்துறை அமைச்சராக தொடர்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதின் கட்கரி போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஹர்ஷ் மல்ஹோத்ரா போக்குவரத்து துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. 30 கேபினட் அமைச்சர்கள் மற்றும் 36 இணை அமைச்சர்கள், 5 தனிப்பொறுப்பு அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் வெளியாகி வருகின்றன. முதலில் உள்துறை, சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பாதுகாப்பு துறைக்கான அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அஸ்வினி வைஷ்ணவுக்கு மீண்டும் ரயில்வே துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி வைஷ்ணவ் மீண்டும் ரயில்வே துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். நிதின் கட்கரி போக்குவரத்து துறை, சாலை போக்குவரத்து துறை, அவருக்கு இணை அமைச்சராக ஹர்ஷ் மல்ஹோத்ரா போக்குவரத்து துறை இணை அமைச்சராகவும் அஜய் தம்தா போக்குவரத்து துறை இணை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சராக அமித்ஷா மீண்டும் தொடர்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் மீண்டும் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே, மீண்டும் அவருக்கு ரயில்வே துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பாக ரயில்வே துறை கேட்டு நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கை ஏற்கப்படாமல் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு ரயில்வே துறை கேட்கப்பட்டது. ஆனால் ரயில்வே துறை ஒதுக்கப்படாமல் தற்போது அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரயில்வே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உள்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே ஆகிய 4 முக்கிய துறைகள் இப்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக நிதின் கட்கரி தொடர்கிறார். உள்துறை அமைச்சராக அமித்ஷா தொடர்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் தொடர்கிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே அமைச்சராக அஸ்வினி வைஷ்ணவ் தொடர்ந்து பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர்களாக ஹர்ஷ் மல்ஹோத்ரா, அஜய் தம்தா ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சராக தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் தொடர்கிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சராக ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் இந்த முறையும் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்வார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்நாத் சிங்கிற்கு மீண்டும் பாதுகாப்புத்துறை, அமித்ஷாவிற்கு மீண்டும் உள்துறை, நிதின் கட்கரி 2வது முறையாக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர்களில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் மத்திய மந்திரியாக 1999ஆம் ஆண்டிலிருந்து அவர் மத்திய மந்திரியாக பதவியேற்றுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் மந்திரியாகவும் அவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் விவசாய மந்திரியாகவும் ராஜ்நாத் சிங் பொறுப்பு வகித்திருக்கிறார். 2 முறை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராகவும் ராஜ்நாத் சிங் பொறுப்பு வகித்து தற்போது அவர் உள்துறை மந்திரியாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசில் பொறுப்பு வகித்து இப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியில் வெற்றி பெற்றவர் ராஜ்நாத் சிங். அமித்ஷா உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அமித்ஷா 1991ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் அத்வானியின் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகித்து பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய இடத்தை பிடித்தார். 2014 அங்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வலதுகரமாக செயல்பட்டு வரும் அமித்ஷா 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக அவர் பொறுப்பு வகித்தார். 2019 தேர்தலில் அத்வானி
தொகுதியான குஜராத்தின் காந்திநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறையும் அதே தொகுதியில் போட்டியிட்டு 7.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அமித்ஷா உள்துறை அமைச்சர் பொறுப்பை அவர் மீண்டும் வகிக்கிறார். இதே போல நிதின் கட்கரி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்தவர். இவர் 2014 மற்றும் 19ஆம் ஆண்டு தேர்தலில் நாக்பூர் தொகுதியில் வெற்றி பெற்று மத்திய சாலை போக்குவரத்து துறை மந்திரியாக பொறுப்பு வகித்தார். இந்த முறையும் அவர் நாக்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மீண்டும் அவருக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது. அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சராகவும் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் நேற்று 30 கேபினட் அமைச்சர்கள், 36 இணை அமைச்சர்கள் மற்றும் 5 பொறுப்பு அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பதவியேற்ற சூழ்நிலையில் அவர்களுக்கான இலாக்காக்கள் இப்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அந்த இலாக்காக்களின் படி முதலில் உள்துறை அமைச்சராக அமித்ஷா மீண்டும் பொறுப்பு வகிக்கிறார். ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சராக மீண்டும் அவர் பொறுப்பு வகிக்கிறார். அதை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நிதின் கட்காரி பொறுப்பு வகிக்கிறார். அவருக்கு இணையமைச்சராக ஹர்ஷ் மல்ஹோத்ரா, அஜய் தம்தா ஆகியோர் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.